கூடலூர் பகுதியில் 12 பேரை கொன்ற ஆட்கொல்லி யானையை நீண்ட போராட்டத்திற்கு பின்பு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் ராதாகிருஷ்ணன் என்ற யானையால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்து வந்தனர். ஒரே மாதத்தில் 2 பேரை தாக்கி கொன்ற யானையை உடனடியாக பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் 12 பேரை கொன்ற இந்த ராதாகிருஷ்ணன் என்ற யானையை உடனடியாக பிடிக்க வேண்டும் என மக்கள் தொடர் போராட்டங்கள் மூலம் வலியுறுத்தி வந்தனர். இதனையடுத்து கடந்த 15ஆம் தேதி முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ராஜேஷ்குமார் டோக்ட்ரா ராதாகிருஷ்ணன் யானையை பிடிக்க உத்தரவிட்டார். அதன் பிறகு 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் 4 கும்கி யானைகள் உதவியுடன் ட்ரோன் மற்றும் தரை வழியாக ராதாகிருஷ்ணன் யானையை பிடிக்க தீவிர முயற்சிகளை மேற்கொண்டனர். கடந்த 16ஆம் தேதி முதல் நேற்று வரை 8 நாட்களாக யானையை பிடிக்க வனத்துறையினர் கடும் சவாலை மேற்கொண்டனர். ஓவேலி எல்லை மலை பகுதியில் அடர்ந்த வனப்பகுதி மற்றும் காபி தேயிலை தோட்டங்களில் பதுங்கிக் கொண்ட ராதாகிருஷ்ணன் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க 2 இடங்களில் பரன்கள் அமைக்கப்பட்டு அதில் வன கால்நடை மருத்துவர்கள் 2 பேர் தனிக்குழுவாக யானைக்கு மயக்க ஊசி செலுத்த காத்திருந்தனர். நேற்று முன்தினம் யானையை மிக நெருங்கி சென்றபோது ஆக்ரோஷமுடன் காணப்பட்ட ராதாகிருஷ்ணன் யானை பள்ளத்தாக்கான பகுதியில் ஆட்டம் காட்டியது. இதனால் மயக்க ஊசி செலுத்துவதில் பின்னடைவு ஏற்பட்டது. இதனால் கும்கி யானைகள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் சந்தனமலைக்கு திரும்பி சென்றன. நேற்று அதிகாலை 5 மணி முதல் மீண்டும் ராதாகிருஷ்ணன் யானைக்கு மயக்க ஊசி செலுத்த வன கால்நடை மருத்துவர்கள் குழுவுடன் தயார் நிலையில் பரன் மீது ஏறிக்கொண்டனர். மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் யானையை சுற்றி வளைக்க பல்வேறு திட்டங்களை வகுத்து பட்டாசுகள் வெடித்து பரன் இருக்கும் இடத்திற்கு யானையை கொண்டு வர முயற்சித்தனர். ஆனால் யானை இருந்த பகுதியில் கடும் பனிமூட்டம் மற்றும் மழை பெய்ததால் மயக்க ஊசி செலுத்துவதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டது. ஒரு வழியாக அதிகாலை 5 மணியிலிருந்து 1 மணி வரை யானையின் நடமாட்டத்தையும் யானைக்கு மயக்க ஊசி செலுத்த வனத்துறையினர் திட்டமிட்ட இடத்திற்கு யானையை கொண்டு வர சுமார் 8 மணி நேரம் ஆன நிலையில் சரியாக 1 மணி அளவில் முதல் மயக்க ஊசி வெற்றிகரமாக ராதாகிருஷ்ணன் யானைக்கு செலுத்தப்பட்டது. முதல் மயக்க ஊசி செலுத்திய பின்பு ஆக்ரோஷமாக பல இடங்களில் ஓடிய யானைக்கு 2ஆம் மயக்க ஊசியும் சரியாக செலுத்தப்பட்டது. இதனால் மயக்க நிலைக்கு சென்ற யானை ஒரே இடத்தில் நின்றது. பின்பு அந்த இடத்துக்கு 4 கும்கி யானைகள் சென்றன. நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு ராதாகிருஷ்ணன் யானை கால்களில் கயிறுகள் கட்டப்பட்டு கும்கி யானைகள் உதவியுடன் சவாலான பள்ளத்தாக்கான பகுதியில் இருந்து மேடான பகுதிக்கு யானையை வனத்துறையினர் கொண்டு வந்தனர். ரேடியோ காலர் பொருத்தப்படும் ராதாகிருஷ்ணன் யானை 21 நாட்கள் மரக்கூண்டில் வைக்கப்பட்டு அதன் பின்பு வனப்பகுதிக்குள் விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.